Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஃபைனலாக நம்ம ப்ரைம் டைம் சீரியலில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சீரியலுக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை இவ்வளோ வேகமாக கொண்டு போய் கடைசி ஹீரோயினுக்கு மேரேஜே முடிச்சிட்டிங்களே அப்படின்னு தாங்க இருந்துச்சு. பிகாஸ் இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவுமே நல்லா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் அந்த சீரியல் நடித்த ஆக்டர்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணாங்க. மேரேஜ் ட்ராக் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அலங்காரம்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நானுமே அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, கூடிய சீக்கிரம் அந்த ட்ராக்ல எபிசோடில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஷேர் ஆயிருக்கு. ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஹீரோயினும் நிற்கிறாங்க. அவங்க ஹீரோயின் கழுத்தில் பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது. ஆல்சோ சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட குரூப் ஃபோட்டோ மாதிரி எல்லாருமே இருக்காங்க. இப்போ நீங்களே நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரண்ட்டாக ஜீ தமிழில் நைட்டு 7:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கெட்டி மேளம் சீரியல் தான். கெட்டி மேளம் சீரியல் துளசிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு மேரேஜ் முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அஞ்சலியும் ஹீரோ மகேஷும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நிற்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. நம்ம தியா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தியா வந்து இவங்க கூட வந்து சேர்ந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாளைக்கான ப்ரொமோ பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கூட போய் தியா சேர்ந்துருவாங்க. அப்போ கூட ஃபோன் பண்ணி நம்ம துளசி கிட்ட பேசுவாங்கல்ல. ஸோ இது மூலமாகவே அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல எண்ணங்கள் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் ஏதாவது பிளான் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம தியா வந்து எப்படியாவது இவங்க துளசி கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த குரூப் ஃபோட்டோவில் அவங்களுமே இருந்தாங்க. ஆல்சோ நம்ம வெற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோட்டோவில் இருந்தார். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் என்னென்னமோ காத்திருக்கு போல் இந்த மேரேஜ்க்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு வெற்றியை தெரியும் தானே, என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களே. ஸோ அதனால் அவங்க கூட வெற்றியை வந்து மேரேஜ் கூப்பிட்டுருக்கலாம். அவங்க குடும்பத்துக்கே வெற்றி ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியோட ரிலேட்டிவ் அப்படின்னு வேறு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவுமே விறுவிறுப்பாக 1 hour இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. ஸோ அது அஃபீஷியலாகவே தெரிஞ்சு நீங்கள் அஞ்சலி அண்ட் மகேஷோட மேரேஜ் ட்ராக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.